அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஷாலினி. தற்போது எனக்கு 22 வயது ஆகிறது. நான் சேலம் அம்மாப்பேட்டை மார்க்கெட் தெருவில் வசித்து வருகிறேன். என் கணவனுடைய பெயர் பிரபு. அவருக்கு 39 வயது ஆகிறது. அவர் வேறு யாருமல்ல, என் அம்மாவுடைய தம்பிதான். என் கணவர் வாழை இலை கடை வைத்து நடத்தி வருகிறார். எனக்கு 17 வயது இருக்கும்போதே என் குடும்ப கஷ்டத்தின் காரணமாக என் அம்மா அவருடைய தம்பியான பிரபுவுக்கு 35 வயது இருக்கும்போதே திருமணம் செய்து கொண்டார். திருமணத்தின் போது எனக்கு 17 வயதும் என் மாமாவுக்கு 35 வயதும் இருந்தது. தற்போது திருமணமாகி எங்களுக்கு 5 ஆண்டுகள் கடந்தும் விட்டது. தற்போது ஒரு அழகான 1.5 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. என் மாமா என் மீது கொண்ட ஆசையின் காரணமாக எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பரிசாக வழங்கினார். அதுவரை நான் இந்த மாதிரியான ஃபோனை நான் பயன்படுத்தியதே இல்லை. நான் பட்டன் ஃபோனை மட்டும்தான் பயன்படுத்தி வந்தேன். அதன் பிறகுதான் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் எனவும் நான் கற்றுக்கொண்டேன். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சமூக ஊடகங்களையும் பயன்படுத்த ஆரம்பித்தேன். ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் செய்தேன். அதில் எனக்கு நிறைய ஆண் நண்பர்கள் எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தார்கள். நானும் அவருடன் பேசி பழகி வந்தேன். நான் அடிக்கடி என்னுடைய ஃபோட்டோவை எடுத்து அதனை நான் பதிவும் செய்வேன். அவர்கள் என்னை பார்த்து நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள், ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள் என என்னை வர்ணிப்பார்கள். அப்படி வர்ணிக்கக்கூடிய சில ஆண்களுடன் நான் தனியாக சேட் செய்து வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்களுடன் நான் தினமும் தொடர்பு வைத்து கொண்டேன், பழக்கத்தை வைத்து கொண்டேன். அதில் ஒரு 20 முதல் 30 ஆண்களுடன் நான் தினமும் பேசி சேட் செய்து வந்திருந்தேன். அந்த 50 பேரில் ஒருவர்தான் திருச்சி உறையூரை சேர்ந்த ராஜா என்பவர். மற்றவர்கள் கொஞ்சமாக என் அழகை மட்டும் வர்ணித்துவிட்டு அவர்கள் வேலையை பார்க்க சென்று விடுவார்கள். ஆனால் ராஜா தான் என்னுடன் அதிக நேரம் பேசி பழகி வந்தான். அதன் பிறகு அவனுடன் நானும் அதிகமாக பேசி பழகி வந்தேன். ஒரு கட்டத்தில் எங்களுடன் இந்த பழக்கமானது நெருக்கத்தை ஏற்படுத்தியது. நாளடைவில் இது தகாத உறவாக மாறியது. என் கணவனுக்கு தற்போது 40 வயதை எட்டியதால் நான் இப்போது 22 வயதில் இருப்பதால் நானும் ராஜாவுடன் நெருங்கி பழகி வந்தேன். என் கணவர் எப்போதெல்லாம் வெளியூருக்கு செல்கிறாரோ அப்போதெல்லாம் நான் ராஜாவுக்கு தகவல் தெரிவிப்பேன். அவனும் திருச்சியிலிருந்து கிளம்பி சேலத்திற்கு வந்து விடுவான். என் கணவன் வெளியூருக்கு சென்ற பிறகு திருச்சியில் வந்த ராஜா என்னுடைய வீட்டில்தான் தங்குவான். அவர் வெளியூரிலிருந்து கிளம்பும்போது எனக்கு ஃபோன் செய்வார். நான் அப்போது ராஜாவை என்னுடைய வீட்டிலிருந்து அனுப்பிவிடுவேன். என் கணவர் எப்போதெல்லாம் வெளியூருக்கு செல்கிறாரோ அப்போதெல்லாம் ராஜாவை என்னுடைய வீட்டுக்கு வரவழைத்து அவனுடன் நான் உல்லாசம் அனுபவித்தும் வந்தேன். எப்படியும் மாதத்திற்கு 3 முதல் 4 நாட்கள் என் கணவர் வெளியூருக்கு செல்வார். அப்போதெல்லாம் ராஜாவை என்னுடைய வீட்டுக்கு வரவழைத்து அவனுடன் உல்லாசமாக இருப்பேன். இப்படி அடிக்கடி என்னுடைய கணவர் வெளியூருக்கு செல்லும்போது யாரோ ஒரு வாலிபன் உன்னுடைய வீட்டுக்கு வருகிறான், காலையில் வந்து சாயந்தரம் தான் அவன் செல்கிறான், எதற்காக உன்னுடைய வீட்டுக்கு வருகிறான் என அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் என் கணவனிடம் கேட்க, அப்போதுதான் என்னுடைய இரகசிய உறவு என் கணவனுக்கு தெரிய வந்தது. அதன் பிறகு என்னுடைய கணவர் இது யார் இவன், எப்படி உன்னுடன் பழக்கம் ஏற்பட்டது என்று விசாரிக்கும் போது தான் அவர் வாங்கி கொடுத்த செல்போன் மூலமாகவே இப்படி ஒரு பழக்கத்தை நான் ஏற்படுத்தி கொண்டேன் என தெரிந்து அவர் கதறி அழுதார். அதன் பிறகு அந்த செல்போனையும் அவர் பிடுங்கி வைத்து கொண்டார். இனி உனக்கு செல்போனை நான் தரமாட்டேன் என்றும் அதனை பிடுங்கி வைத்து கொண்டார். இதனால் ஃபோன் இல்லாமல் என்னுடைய ஆண் நண்பருடன் நான் பேச முடியாமல் தவித்தேன். அதே போல என்னுடைய காதலனான ராஜாவை சந்திக்க முடியாமலும் தவித்தேன். இதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த பணத்தின் மூலமாக புதிதாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனையும் வாங்கினேன். அதை என் கணவனுக்கு தெரியாமலும் மறைத்து வைத்து கொண்டேன். என் கணவன் காலையில் கடைக்கு சென்ற பிறகுதான் அந்த ஃபோனை நான் பயன்படுத்தவும் ஆரம்பித்தேன். அதன் மூலமாக மீண்டும் என்னுடைய ஆண் நண்பர்களுடன் நான் பேசி பழகி வந்தேன். ராஜாவையும் என் கணவன் இல்லாத போது வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாகவும் இருந்து வந்தேன். ஒரு கட்டத்தில் மீண்டும் அந்த இளைஞன் என்னுடைய வீட்டுக்கு வந்து செல்வது என் கணவனுக்கு தெரிய வந்தது. இதனால் அவர் என்னிடம் வந்து எப்படி அந்த இளைஞன் வீட்டுக்கு வந்தான், எப்படி நீ அவருடன் தொடர்பு கொண்டாய் என என்னுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அந்த சமயத்தில்தான் என்னிடம் இன்னொரு செல்போன் உள்ளதையும் அவர் தெரிந்து கொண்டார். இது அவருக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் எனக்கும் கணவனுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் நான் என் மாமாவிடம், உங்களுக்கு 40 வயது ஆகிறது, எனக்கோ 22 வயது தான் ஆகிறது. என் வறுமையின் காரணமாக என் அம்மாவிடம் பேசி நீங்கள் என்னை திருமணம் செய்து கொண்டு வைத்து விட்டீர்கள். ஆனால் உங்களால் எனக்கு போதிய இன்பம் கிடைக்கவில்லை, சுகம் கிடைக்கவில்லை. அதனால் நான் இப்படி ஆண்களை தேடிக்கொள்கிறேன். அதில் என்ன தவறு எனவும் என் மாமாவை நான் கேவலமாக பேசிவிட்டேன். இதனால் மனம் நொந்து போன என்னுடைய மாமா அன்றிலிருந்து வீட்டுக்கு வருவதே இல்லை. அவர் கடையிலேயே படுத்து தூங்கி 1 வாரமாக கடையிலேயே இருந்தார்.
இதனால் ஐயோ இவர் இப்படி செய்வார் என நினைக்கவில்லையே, இவர் ஏன் கடையில் தங்குகிறார் என விசாரிக்கும் போது நம்முடைய அந்தரங்கங்கள் வெளியே தெரிந்துவிடுமே, இதனால் நமக்கு பெரும் அசிங்கம் ஏற்படுத்திவிடுமே, நமக்கு அசிங்கத்தை ஏற்படுத்த நினைத்த மாமாவை கொலை செய்ய வேண்டும் என நான் முடிவு செய்தேன். இதனால் இந்த விஷயத்தை என் காதலனிடம் தெரிவித்தேன். நம்முடைய காதலுக்கு இடையராக இருக்கக்கூடிய என்னுடைய மாமாவை தீர்த்து கட்டிவிட்டால் நாம் இருவரும் ஒன்றாக சந்தோஷமாக இருக்கலாம், தினமும் நாம் உல்லாசமாக இருக்கலாம் என என் காதலன் ராஜாவிடம் சொன்னேன். அவனும் அதற்கு ஒப்புக்கொண்டு விட்டான். அதன் பிறகு என் கணவனை எப்படி தீர்த்துக்கிடலாம் என யோசித்தேன். உன்னுடைய கணவனை எப்படியாவது உன்னுடைய வீட்டுக்கு வரவழைத்து விடு. இரவு 1 மணி அளவில் நான் உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன். அப்போது தலையணையால் அமுக்கி உன் கணவனை கொலை செய்து விடலாம் என நாங்கள் முடிவு செய்தோம். அதன்படி என்னுடைய கணவனிடம் நான் திருந்தி விட்டதாகவும் நான் தெரியாமல் அப்படி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தி விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் மாமா என நான் கெஞ்சி கதறி அழுதேன். என்னுடைய நடிப்பை உண்மை என நம்பிய என் மாமா சரி நான் திருந்திவிட்டேன் என நினைத்து அதன் பிறகு வீட்டிற்கு வந்து தங்கவும் ஆரம்பித்தார். இதனை நான் என்னுடைய காதலன ராஜாவிடம் தெரிவித்தேன். அவரும் சரி உன்னுடைய மாமா உண்மை என நம்பிவிட்டார், இனி அவரை நாம் தீர்த்து கட்டி விடலாம் என முடிவு செய்தோம். அதன் அடிப்படையில் நள்ளிரவு 1 மணி அளவில் என் மாமா அசந்து தூங்கிய சமயம் பார்த்து நான் என் காதலனுக்கு தகவல் தெரிவித்தேன். அவன் திருச்சியில் இருந்து சேலத்திற்கு வந்திருந்தான். அதன் பிறகு நான் சத்தம் இல்லாமல் வீட்டு கதவை திறந்து என் காதலனை வீட்டுக்குள் அழைத்து வந்தேன். அதன் பிறகு நானும் அவரும் சேர்ந்து தலையணையால் அமுக்கி என் மாமாவை கொலை செய்தோம். அதன் பிறகு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நம்ப வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய காதலனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டு அதன் பிறகு வீட்டு வாசலில் வந்து கத்தி கூச்சலிட்டு கதறி அழுதேன். யாரோ ஒரு மர்ம நபர்கள் என்னுடைய தாலி செயினை பறிக்க முயன்றார். அப்போது என் மாமா அதனை தடுத்தார். அப்போது என் மாமாவை அவர் ஓங்கி அடித்தார். அதில் என் மாமா மயங்கி விழுந்து விட்டார். என் மாமா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறார். யாராவது வந்து என் மாமாவை என்ன ஏதுன்னு பாருங்களே, காப்பாற்றுங்களே என நான் வீட்டு வாசலில் வந்து கத்தி கூச்சலிட்டு கதறி அழுதேன். என்னுடைய சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். வீட்டுக்குள் சென்று பார்க்கும்போது என் மாமா மயங்கிய நிலையில் கிடந்தார்கள். அவர்கள் தண்ணி தெளித்து எழுப்பியும் பார்த்தார்கள். ஆனால் மாமாவுக்கு எந்தவிதமான பேச்சு மூச்சும் இல்லை. உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்வதற்காக ஒருவர் ஃபோன் செய்து என்னிடம் கொடுத்தார். நான் தகவலை சொன்னேன். ஆம்புலன்ஸும் உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு வந்தது. அதில் இருந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் என்னுடைய கணவனை பரிசோதனை செய்துவிட்டு அவர் ஏற்கனவே இறந்து விட்டார்கள் என சொன்னார்கள். இதை நான் ஐயையோ இறந்து விட்டாரா என கத்தி கூச்சலிட்டு அழுது கதறி நாடகம் ஆடினேன். என்னுடைய அழுகையை பார்த்து சுற்றி இருந்தவர்கள் எல்லாருமே வந்து என் மீது இறக்கப்பட்டார்கள். அதன் பிறகு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் இந்த தகவலை போலீசாரிடம் தெரிவித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். அதன் பிறகு நான் என்னுடைய உறவினர்களுக்கு என் கணவனை மர்ம நபர்கள் கொன்றுவிட்டார்கள் என தகவல் தெரிவித்தேன். அவர்களும் வீட்டிற்கு வந்து என் கணவனின் உடலை பார்த்து கதறி அழுதார்கள். அதன் பிறகு நான் எல்லாரும் நம்ப வேண்டும் என்பதற்காக என்னுடைய உறவினர்களுடன் சேர்ந்து நான் காவல் நிலையத்திற்கு சென்று அம்மாப்பேட்டை காவல் நிலையத்துக்கு சென்று இரவு இதுபோல ஒரு மர்ம நபர் வந்து என்னுடைய தாலி செயினை பறிக்க முயன்றார். அதனை தடுக்க முயன்ற என் கணவனை தாக்கிவிட்டு சென்றார். அதில் என் கணவர் உயிரிழந்து விட்டதாக நான் புகாரும் அளித்தேன். அதன் பிறகு போலீசார் என் கணவனை உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படைகள் அமைத்து அந்த மர்ம நபர்களை தேடவும் ஆரம்பித்தனர். அப்போது சில சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் கைப்பற்றி ஆய்வு செய்தபோது அந்த சமயத்தில் யாருமே அங்கு வரவில்லை என்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். அதன் பிறகு என்னிடம் போலீசார் பல கேள்விகளை கேட்டார்கள். நானும் அழுது கொண்டே அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியும் வந்தேன். போலீசார் என்னுடைய நடிப்பை நம்பவில்லை. இதனால் என்னுடைய செல்போனை கைப்பற்றி போலீசார் ஆய்வும் செய்தனர். அப்போதுதான் அவர்கள் நான் தினமும் 20 முதல் 30 பேருடன் ஃபேஸ்புக்கில் பேசி வந்ததும் நான் ஒரு நபருடன் அதிகமாக பேசியதையும் கண்டுபிடித்தனர். அந்த நபருக்கும் என் கணவனுடைய மரணத்திற்கும் சம்மதம் இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்து விட்டனர். என் கணவர் இறந்த அன்று அந்த நம்பர் என்னுடைய வீட்டுக்கு அருகே வந்தது என்பதையும் போலீசார் கண்டுபிடித்து விட்டனர். அதன் மூலமாக என்னுடைய காதலனான ராஜாவையும் போலீசார் தனிப்படைகள் அமைத்து அவரையும் கைது செய்து விட்டனர். இதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் என் கணவனை கொலை செய்தோம் என்று அந்த குற்றத்தையும் ஒப்புக்கொண்டு விட்டோம். இதையடுத்து மரணம் வழக்கை கொலை வழக்காக மாற்றி போலீசார் எங்கள் இருவரையும் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி எங்களை சிறையில் அடைத்து விட்டனர். 1.5 வயதில் குழந்தையை வைத்து கொண்டு ஷாலினி செய்த இந்த காரியத்தால் தந்தையும் இல்லாமல் தாயும் சிறைக்கு செல்வதால் அந்த குழந்தையின் எதிர்காலம் தற்போது கேள்விக்குறியாகி உள்ளது. சமூக வலைத்தளங்களை தேவைப்படும் நேரத்தில் மட்டும் பயன்படுத்துவதுதான் நல்லது. அதை விட்டுவிட்டு இதுபோல சிக்கலில் சிக்கும் அளவுக்கு அந்த முகநூலை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும்.
கள்ளக்காதலுக்காக பெற்ற குழந்தையை தவிக்க விட்டுவிட்டு கட்டிய கணவனையும் கொலை செய்துவிட்டு சிறைக்கு செல்லும் ஷாலினியை இருந்த செயலை கண்டு அந்த பகுதி மக்களே அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளனர்.